வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் ஆஃப் டெஃபினட் ஆர்டிகல்ஸ் இன் தமிழ் பார்ட் 2. யூஸ் தி when there is only one thing. For example, the earth goes round the sun and the moon goes round the earth. இதில் ஒரே ஒரு சன் தான் இருக்குது, ஒரே ஒரு மூன் தான் இருக்குது, ஒரே ஒரு எர்த்து தான் இருக்குது, ஒரே ஒரு ஸ்கை தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு திங்கை மட்டுமே குறிக்கிறதுக்கு முன்னாடி தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். சரியா? யூஸ் தி பிஃபோர் டேட்ஸ், டிகேட்ஸ் அண்ட் சென்ச்சுரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பெல் பாட்டம்ஸ் வேர் எ popular style of trousers in the 1970s. ஆமாம், நீங்கள் எப்போ பிறந்தீங்க? எந்த வருடத்தில் பிறந்தீங்க? நீங்கள் பிறந்த வருடத்திற்கு முன்பு என்ன ஆட் பண்ணுவீங்க? இன் என்ற ப்ரிப்போசிஷன் தானே ஆட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இயரையே எடுத்துக்கோங்களேன், 1970. ஒருத்தர் 1970 பிறந்தார் என்றால் எப்படி சொல்லுவீங்க? He was born in 1970. ஒரு தனிப்பட்ட நபர் இந்த வருடத்தில் பிறந்தார் என்று சொல்கிறீங்க இல்லையா? சரியா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட நபர் அந்த வருடத்தில் பிறந்தார் என்று சொன்னால் he was born in 1970 இன்னும் மட்டும் ஆட் பண்ணுறீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல வேண்டியதுன்னா டிகேட். டிகேட் என்றால் 10 வருடங்கள் அடங்கிய ஒரு காலகட்டத்தை குறிப்பது தான் டிகேட். இப்போது 1970 இருக்கு. டிகேடுடைய ரூல்ஸ் என்னென்னா, இந்த இயரில் 0 என்பது கடைசியில் முடியும், ஒரே ஒரு 0 வரணும். அந்த இயருக்கு முன்பு த என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் வரணும். 70லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 1970 இருக்கு இல்லையா, 70லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 70, 71, 72 அதே மாதிரி 79 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கினா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரும். அப்போ ப்ளூரல் தானே, அதனால் அந்த இயருக்கு பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டிகேடுக்கு முன்பு டிகேடை குறித்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா மட்டும் தி என்று ஆட் பண்ணணும். அதுவும் டிகேடை குறிக்கிற இயராக இருக்கணும், கடைசியில் 0ன்னு முடியணும். அடுத்தது, on the 10th of May. 10th என்பது ஆர்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர் அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். செஞ்சுரியை குறிக்கிறதுக்கு முன்பு கூட தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஆனால் இன் 2015 என்று தான் சொல்லணும், இந்த 2015 என்று சொல்லக்கூடாது. ஏன்னா 2015 இருக்கு இல்லையா, இந்த இயர் லாஸ்ட் டிஜிட் 0வை கொண்டு முடியலை. அப்போது இது ஒரு டிக்கெட் கிடையாது. அதனால் இந்த 2015 என்று தான் சொல்லணும். அடுத்தது, த சாங் பிகேம் பாப்புலர் இன் த 1980s. 1980 இருக்கு இல்லையா, இந்த இயர் ஒரு டிக்கெட்டை குறிப்பது தான். ஏனென்றால் அது 0வை கொண்டு முடியுது. இந்த சென்டென்ஸுக்கு 1980லேருந்து 1989 வரைக்கும் 10 ஆண்டுகளை குறிக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த சாங் பாப்புலர் ஆச்சு என்று அர்த்தம். யூஸ் தி பிஃபோர் ரேடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆஃபன் லிசன் டு த ரேடியோ. நம்ம ரேடியோவில் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பாட்டு கேட்போம், இல்லைன்னா நியூஸ் கேட்போம் இல்லையா? ரேடியோ என்ற வேர்டுக்கு முன்பு த என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் டெலிவிஷனுக்கு முன்பு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஐ ஆஃபன் வாட்ச் டெலிவிஷன் என்று தான் சொல்லணும். டெலிவிஷனில் நம்ம ஏதாவது ஒரு படம் பார்ப்போம், இல்லைன்னா நியூஸ் பார்ப்போம். டெலிவிஷனுக்கு முன்பு த வரக்கூடாது. ரேடியோவில் பாட்டு கேட்ட முடிச்சிங்களா? டிவியில் படம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது அது ஒரு பொருளாக தான் மாறுது. ஐ டர்ன்ட் ஆஃப் த டெலிவிஷன். இதில்
நான் டெலிவிஷனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அது ஒரு பொருளாக தான் மாறுது. ஒரு குறிப்பிட்ட டெலிவிஷன் செட்டை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் த என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் வருது. ஐ எம் கோயிங் டு பை அ நியூ ரேடியோ. அப்போது ஏதோ ஒரு ரேடியோவை நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போது இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அ நியூ ரேடியோ என்று தான் சொல்லணும். அதே மாதிரி ஐ எம் கோயிங் டு பை எ டெலிவிஷன் செட். ஏதோ ஒரு டெலிவிஷன் செட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க. அதனால் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் என்று யூஸ் பண்ணணும். ஆஃப் பண்ண போது அது ஒரு பொருளாக மாறிப்போகுது, அது ஒரு திங்காக மாறிப்போகுது. அந்த சமயத்தில் காமனான ஆர்டிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். டெஃபினட் ஆர்டிக்கலும் இன்டெஃபினட் ஆர்டிக்கலும் எப்படி நீங்கள் ஒரு பொருளை குறித்து சொல்கிறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது யூஸ் தி before the names of seas, rivers, deserts, peninsulas, canals and oceans. இதுக்கு முன்பு தி என்ற definite article கண்டிப்பாக வரணும். For example, the Nile River is one of the longest river in the world. Nile River என்பது ரிவரை குறிக்குது இல்லையா, அதுக்கு முன்பு தி என்ற definite article யூஸ் பண்ணணும். The Atlantic Ocean, the Sahara Desert, the Balkan Peninsula. அடுத்தது யூஸ் தி பிஃபோர் தி நேம்ஸ் ஆஃப் நியூஸ்பேப்பர். நியூஸ்பேப்பருடைய பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வாஸ் ஸ்டார்டட் இன் 1878. தி இந்து நாளிதழ் 1878 தொடங்கப்பட்டது. தி ஹிந்து, ஹிந்துங்கிறது நியூஸ் பேப்பருடைய பேர், அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். அடுத்தது யூஸ் தி பிஃபோர் தி நேம்ஸ் ஆஃப் மியூசியம்ஸ், கேலரிஸ் அண்ட் தி அதர் பில்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தி பிரிட்டிஷ் மியூசியம் இஸ் எ பப்ளிக் மியூசியம் டெடிகேட்டட் டு ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். பிரிட்டிஷ் மியூசியம் பேர், அதுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். த ஒயிட் ஹவுஸ், த நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். யூஸ் தி பிஃபோர் சேம். சேம் என்ற வேர்டுக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். தீஸ் டூ ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் தி சேம். இந்த இரண்டு புகைப்படங்களும் ஒன்றுதான். தி சேம் என்று தான் சொல்லணும், வெறும் சேம் என்று சொல்லக்கூடாது. தி ப்ளஸ் நேஷ்னாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், த ஃப்ரெஞ்ச் ஆர் ஃபேமஸ் ஃபார் தர் ஃபுட். இதில் த ஃப்ரெஞ்ச் என்று வந்திருக்கு இல்லையா, அது பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு பர்சனை குறிக்கலை, எல்லாரையும் குறிக்குது, எல்லா மக்களையும் குறிக்குது. அதனால் த ஃப்ரெஞ்ச் என்பது ப்ளூரல் மீனிங்கில் வந்திருக்கு. த ஃப்ரெஞ்ச் ப்ளூரல் மீனிங்கில் வந்திருக்கு, அதனால் அதுக்கு பக்கத்தில் ஆர் என்ற வெர்பு வந்திருக்கு. த ஃப்ரெஞ்ச் ஆர் ஃபேமஸ் ஃபார் தர் ஃபுட். அதே மாதிரி த இங்கிலீஷ், த ஸ்பானிஷ், த பிரிட்டிஷ். ஒரு நேஷ்னாலிட்டிக்கு முன்பு தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோன்னா அது ப்ளூரல் மீனிங்கில் வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த நாட்டினுடைய எல்லா மக்களையும் குறித்து சொல்கிறது என்று அர்த்தம். ஆனால் நீங்கள் இதை சிங்குலரில் மாற்றணும். இப்போது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஒரே ஒரு பர்சனை குறித்து சொல்ல போகிறீங்கன்னா அ ஃப்ரெஞ்ச் மேன் என்று யூஸ் பண்ணி சொல்லலாம். பிஃபோர் தி நேம்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வீடன் இஸ் இன் நார்த்தன் யூரோப், ஸ்பெயின் இஸ் இன் தி சவுத். நார்த்தன் யூரோப், நார்த்தனா டைரக்ஷன் தான், ஆனால் நார்த் என்ற டைரக்ஷன் பக்கத்தில் ஒரு சஃபிக்ஸ் வந்திருக்கு, இஆர்என். அதனால் டெஃபினட் ஆர்டிக்கல் தி யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்ஷன் மட்டும், சஃபிக்ஸ் இல்லாமல் வர டைரக்ஷனுக்கு மட்டும்தான் தி யூஸ் பண்ணணும். ஸ்பெயின் இஸ் இன் தி சவுத், சவுத்து மட்டும்தான் வந்திருக்கு, பக்கத்தில் சஃபிக்ஸ் எதுவும் வரல, சதன் என்று வரலை, சவுத் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் டெஃபினட் ஆர்டிக்கல்ஸ் தி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷனுக்கு பக்கத்தில் பிளேஸ் வந்தாலும் டெஃபினட் ஆர்டிக்கல் தி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இருக்குது, வெஸ்ட்டு டைரக்ஷன்,
பக்கத்தில் பிளேஸ் வந்திருக்கு இல்லையா, அதனால் தி வெஸ்ட் ஆஃப்ரிக்கா என்று சொல்லக்கூடாது, ஒன்லி வெஸ்ட் ஆஃப்ரிக்கா என்று தான் சொல்லணும். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.